ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூடான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வாழைக்காவை நல்லா இந்த மாதிரி நீள் வட்டத்தில் சீவி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு நீங்கள் சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நம்ம கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்துருக்க மாவுக்கு 2 கப்பு நீங்கள் வந்து சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சும்மா 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ட்ரை பண்ண ரெசிபி உங்களுக்கு சொல்கிறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே. ஸோ அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு. ஆக்சுவலாக பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லேயே உங்களுக்கு உப்பு காரம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் கலருக்காக நீங்கள் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஸோ மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்க வாழைக்காவை ஒன்று ஒன்றா இந்த மாவில் இப்படி 2 சைடு நல்லா படுற மாதிரி எடுத்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியது. ஸோ இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து கொஞ்சம் காரமாகவே இருக்கும். ஸோ அதனாலையும் நம்ம வந்து இந்த கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவெல்லாம் போட்டால் கொஞ்சம் காரம் லைட்டாக கம்மியாயிரும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு காரமாகவே வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மழை பெஞ்சாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பஜ்ஜி தான். ஸோ அந்த பஜ்ஜி எப்படி ஈஸியாக நம்ம செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்படி நல்லா கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பஜ்ஜியை வந்து மினிமம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பஜ்ஜி ரெடி. நல்லா எப்படி உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பஜ்ஜி செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பஜ்ஜிக்கு நீங்கள் வந்து கூட சட்னி ஒரு சாம்பார் இல்லைனா சாஸ், ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுட சுட நல்லா மொறுன்னு சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வச்சு ஒரு வாழைக்காய் பஜ்ஜி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட மற்ற ரெசிபீஸையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.